தென் தமிழகத்தில் கடந்த 4-5 வருடங்களாக நம்முடைய இளைஞர்கள், குறிப்பாக படித்த இளைஞர்கள் குறிவைக்கப்பட்டு அதற்கு பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி ஒரு குறிப்பிட்ட வன்முறை கும்பல், ஜாதிவெறி கும்பல் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. கவின் எந்த விதமான குற்றமும் செய்யாதவர், ஒரு ஆசிரியையுடைய பிள்ளை, அவருடைய தந்தை ஒரு விவசாயி, நல்ல பழக்க வழக்கங்களோடு வளர்க்கப்பட்டவர், பள்ளி படிப்பிலே கல்லூரி படிப்பிலே முதல்நிலை மாணவனாக பயின்று தற்போது 1-2 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய சுய முயற்சியிலே வளர்ந்து வந்திருக்கிறார். தனது பள்ளி பருவந்தொட்டே தன்னை விரும்புகின்ற, தன்னை நேசிக்கின்ற ஒரு பெண்மணியோடு அவர் பழகி வந்ததை கூட பொறுத்து கொள்ள முடியாத அவனது குடும்பத்தார், அதாவது அந்த பெண்மணி சுபாசினி என்ற பெண்மணியுடைய குடும்பத்தார் கவினை பட்டப்பகலே படுகொலை செய்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் மிக மிக அற்பத்தனமானது, நாகரிக சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. தேவேந்திர வேளாண் இளைஞர்கள் கடந்த காலங்களிலே 30-40 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் பேண்ட் அணிந்தாலே, இருசக்கர வாகனங்களில் பயணித்தாலே, பல கிராமங்களில் செருப்படிந்து சென்றாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் தாக்குதல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய வடிவம் மாறி இருக்கிறது தவிர தாக்குதல்கள் மாறவில்லை. எனவே என்ஜினியர் ஆனாலும், வழக்கறிஞரானாலும், அல்லது வேறு எந்த படிப்புக்கு சென்றாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியவதில்லை என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழல். தமிழகம் முழுமைக்கும் இருந்தாலும் கூட தென் தமிழகத்தில் ஒரு கும்பல் சாதி வெறியாட்டம் போடுகிறது. இதை கண்டிப்பதற்கு எந்த அரசியல் கட்சிகளும் முன்வருவதில்லை. தேர்தல் நேரங்களில் நம்முடைய வாக்குகளை விட்டு வாங்கி செல்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பெரியவர்கள் தான் அந்த கொடியவர்கள், அந்த வன்முறையாளர்களுடைய வேஷங்களை புரிந்து கொள்ளாமல் அவருடைய இயக்கங்களிலே பயணிப்பதற்கு முன்னெடுத்து செல்கிறார்கள். பல நலன்களுக்காக சமுதாயத்தை கூட விட்டுக் கொடுத்து செல்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் கடந்த 5-6 வருடங்களாக இந்த நிலை பெரிதளவுக்கு விசுவரம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால், இது நம்முடைய சமுதாய இளைஞர்கள் கூட இந்த வன்முறை கும்பல், இந்த சாதிவெறி கும்பலுடைய உண்மையான சொரூபங்களை புரிந்து கொள்ளாத காரணம். நாம் ஒற்றுமையாக இருந்தால், கட்டுப்பாடோடு இருந்தால், உணர்வோடு இருந்தால் இந்த சம்பவங்கள் நடக்க வாய்ப்பில்லை. 1995 கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து கடந்த 10-15 வருடங்கள் தென் தமிழகத்திலே அமைதியை நிலைநாட்டினோம். இப்பொழுது மீண்டும் பல்வேறு இடங்களில் சாதி வெறியாட்டம் தலைதூக்குகிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். சட்டத்தை ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய காவல்துறை மற்றும் அரசு துறைகள் உடைய பலகீனங்கள், ஆட்சியாளர்களுடைய வாக்கு வங்கி அரசியல் போன்றவைகள்தான் இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைகிறது. கவினுடைய மரணத்தை எளிதாக நாம் விட்டுவிட முடியாது, கடந்து செல்ல முடியாது. வரலாற்றில் நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. கவின் மரணத்தை கண்டிக்கக்கூடிய வகையிலேயும் அந்த குற்றவாளி சுர்ஜித் என்ற அவருடைய குடும்பம், அவருடைய தாய், தந்தையர், அவருடைய அந்த சுபாசினி உட்பட அனைவரும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு விரைவு நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றாக வேண்டும். தமிழ்நாடு அரசு, அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கு கொம்பு சீவி விடக்கூடிய அந்த நிலைகள்தான் கடந்த 50 வருடத்தில் இதுபோல ஒரு சாதி எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறது. அதற்கு மிக முக்கியமாக தமிழகத்தில் ஆண்ட கட்சிகள் தான், ஆளுகின்ற கட்சி தான் காரணம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்திட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆள துடிப்போரும் இதே போன்று வன்முறை கும்பல்களையே தேச நேசிகள் போல, நேசிப்பவர்களைப் போல சித்தரித்து காட்டுவதெல்லாம் ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் எதற்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறது. எனவே எல்லோருக்கும் ஒரு பாடம் புகட்டக்கூடிய வகையில் நாம் கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு எப்படி எழுந்தோமோ வென்றோமோ அதே போல இனி சாதி வன்முறை முதுகெலும்பை உடைத்தெறிவதற்காக நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.